வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உடனடியாக செய்கிற மாதிரி ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம ரவையை வச்சு தான் இந்த உருண்டை செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம உப்புமா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் இது போல் செஞ்சு கொடுங்க. இந்த உருண்டைக்கு பொருத்தமான ஒரு சட்னி ரெசிபியும் நம்ம சேர்த்து தான் பார்க்க போகிறோம். இந்த உருண்டையும் சட்னியும் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டிஃபனுக்கும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வாங்க இந்த உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு உப்புமா ரவை எடுத்துருக்கேன். அதை ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதாவது ரவை வந்து செவக்கக்கூடாது, ஆனால் வறுப்பட்டு ஒரு வாசம் வரும். சூடு ஏறுற வரைக்கும் நம்ம வறுத்தோம்னா போகிறோம். அடுப்பு தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு இதை வறுத்து பார்த்திங்கன்னா ரவை நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா அதே கடாயில் 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கணும். 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணியிலே பார்த்திங்கன்னா அந்த ரவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கங்க. அந்த கடலைப்பருப்பையும் இது கூடவே சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம், அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த தண்ணி நல்லா கொதித்து அந்த கடலைப்பருப்பு வெந்து வரணும். ஒரு பாதி அளவு வெந்தால் கூட போதும். ஊற வச்சதுனால பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். நல்லா இப்போ என்ன பண்ணுன்னா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலந்து விட்டுக்கணும். ரவை வறுத்ததுனால பார்த்திங்கன்னா கட்டிலாம் ஆகாது. கொட்டி நல்லா ஒரு தாப்பில் கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஃபுல்லாக தீயை குறைச்சிட்டு இதை ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குங்க. நல்லா அந்த தண்ணிலாம் வற்றி நல்லா வெந்து வரணும். இப்போ வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா இருகலாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட அதில் நம்ம ஊற்றின தண்ணி எதுவுமே இல்லை. ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு, அடி பிடிக்காமல். இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. வெந்த இந்த ரவையை பார்த்திங்கன்னா இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கங்க. இது ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து நல்லா ஆறிட்டு இருக்கிற கேப்பில் வந்து நம்ம இப்போ சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்குவோம். இன்ஸ்டண்ட்டாக அரைக்கக்கூடிய ஒரு சட்னி தான். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வரமிளகாய், அப்புறம் ஒரு 3 காஷ்மீரி சில்லி வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு பாதி பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வதக்கலாம் வேணாம், பச்சையாக தான் அரைக்க போகிறோம். எல்லாத்தையும் பச்சையாக சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து, தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க. அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கும். சட்னி பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சட்னியை தாளித்து விட்டுரும். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி நல்லெண்ணெயில் தாளிப்பு கொடுக்கும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெயை சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி அதில் சேர்த்துக்கிறேன். சட்னியை சேர்த்து ஒரு 2 செகண்ட் மட்டும் நம்ம கலந்து விட்டோம்னா போதும். சட்னி வந்து கொதிக்கலாம் கூடாது, அதே போல் வதக்கவும் கூடாது. அந்த ஒரு 2 செகண்ட் மட்டும் அந்த சூட்டில் கலந்து விட்டோம்னா போதும். சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே இருக்கட்டும். இப்போ நம்மளோட கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, அப்புறம் வடை, உப்புமா எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த உருண்டைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம உருண்டை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துருச்சு. கையில் தண்ணி தொட்டுட்டு இதை நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வேக வைக்க வேண்டியதான். நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ எந்த சைஸுக்கு உங்களுக்கு உருண்டை தேவையோ அதே போல் நீங்கள் நல்லா உருட்டி எடுத்துக்கங்க. அந்த அளவுக்கு உருட்டி இப்போ இட்லி தட்டில் நான் துணி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எண்ணெய் தடவிட்டு வேணாலும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா உருட்டி ஒரு உருண்டையாக வேக வச்சு எடுத்துக்குவோம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய, ரொம்ப ஈஸியாகவும் செய்கிற மாதிரியான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க. இப்போ எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இதை வேக வச்சு எடுத்துக்குவோம். வேக வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷம் வேக வச்சாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா ஏற்கனவே ரவை வெந்தது தான். அதனால் ஒரு 7 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம்.
இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. லைட்டாக இதில் தண்ணி தெளிச்சிட்டு நம்ம எடுத்துக்குவோம். கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுட்டு நம்ம அந்த சட்னி தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. சூடு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பரிமாறினீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த உருண்டை. இதை நீங்கள் தாளிப்பு கொடுத்து கூட செய்யலாம், அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ மீதம் இருக்கிற உருண்டையும் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இன்றைக்கி நம்மளோட ரவா உருண்டை ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிக்குங்க. இந்த உருண்டைக்கும் இந்த கார சட்னிக்கும் ரொம்ப அருமையாகவே இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் டிஃபன் காம்போ ரெசிபி நம்ம சேனலில் நிறைய இருக்குது. அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சட்னி வெரைட்டிஸும் நிறையா போட்டிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.